ஜனாதிபதி அனுரவை குறிவைக்கும் சிலர் தவறாக பகிரப்படும் செய்திகளால் கடுப்பாகிய அரச தரப்பு. யூடியூப் முதல் ஃபேஸ்புக் வரை பாயவுள்ள சட்டம். மஹிந்த மகன் விண்ணுக்கு அனுப்பிய சீச்சி செய்மதி விவகாரம். வாய்விட்டு மாட்டிக்கொண்ட பணிப்பாளர். 40 அடி கிணறொன்றின் அருகே மாணவியின் பாதணிகள். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத மகளை தேடிய பெற்றோருக்கு கிடைத்த அதிர்ச்சி. நடந்ததென்ன? பூதாகரமாகும் மன்னார் காற்றாலை விவகாரம். எந்த ஆதாரங்களும் இல்லை. எரிசக்தி அமைச்சரின் பதில். இலங்கையின் பண்டைய தமிழ் மன்னன் ராவணனால் மறைக்கப்பட்ட வாகனங்கள் தேடிக் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபை. 25 இடங்களில் ஏற்பாடுகள் மும்முரம். சுவாரஸ்யமாகும் விவகாரம். வாகன உதிரிப்பாகங்களில் சூட்சுமமாக மறைத்து வைத்து எடுத்து வந்த பொருள் சுமார் 110 மில்லியனுக்கும் அதிக பெறுமதி எனவும் தகவல். பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா ஹரணி அமரசூரிய? எந்த ஒரு நாட்டிலும் நடக்காதது இங்கு நடக்கிறது. நகையாடும் உதயன் கம்மன் பில. சாரதியின் தூக்க கலக்கத்தால் ஏற்பட்ட விபரீதம். ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. வெளியானது சிசிடிவி காணொளி. எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலையும் கூட ராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இனவாதம் என்று சொல்லலாம், சாணக்கியன் பிரிவினவாதம் பேசுறேன்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது. ஒரு ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும். வவுனியா தனியார் கல்வி நிலையம் ஒன்றின் கிணற்றில் இருந்து உயர்தர மாணவி ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலை தொடக்கம் மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025இல் கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர். இதன்போது மாணவியின் புத்தகப்பை, துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் காலனியும் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார், மாநகர சபையினர், கிராம அலுவலர், கிராம மக்கள், மாணவர்கள் என பலரும் இணைந்து 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவு மாணவியை சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவுடன் தொடர்புடைய சுப்ரீம் செட் செய்மதி விவகாரத்தில் முதலீட்டு சபை பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச சீன நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து சுப்ரீம் செட் எனும் பாரியளவிலான செய்மதி ஒன்றை விண்வெளிக்கு அனுப்பியிருந்தார். குறித்த செய்மதியை விண்வெளிக்கு அனுப்ப பொதுமக்களின் வரிப்பணம் செலவழிக்கப்பட்டதாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நீண்ட காலமாக பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது ரோஹிதவுடன் தொடர்புடைய சுப்ரீம் செட் செய்மதியை விண்வெளிக்கு ஏவிய செயற்பாட்டில் அரசாங்க நிதி 1% செலவழிக்கப்படவில்லை என்றும் அதற்கு பதிலாக குறித்த செய்மதி மூலம் நாட்டிற்கு ஆண்டுதோறும் வருமானம் கிடைக்க பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வாய்மூலமான கேள்வியொன்றிற்கான பதிலின் போது குறிப்பிட்டிருந்தார். எனினும் முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் சுப்ரீம் செட் செய்மதி தொடர்பான தவறான தகவல்களை வழங்கி பிரதமரை தவறாக வழிநடத்தியதாக ஆளுங்கட்சி இப்போது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அதன் அடுத்த கட்டமாக குறித்த செய்மதி விவகாரம் தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் ரேணுகா வீரகோனுக்கு எதிராக விசாரணை ஒன்றை நடத்த ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்கள் தற்போது தீர்மானித்துள்ளனர். குறித்த விசாரணை நிறைவடையும் வரை ரேணுகா வீரகோனை முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் பதவியிலிருந்து இடைநிறுத்தி கட்டாய விடுமுறையில் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பண்டைய தமிழ் மன்னரான ராவணனினால் மறைக்கப்பட்டதாக கூறப்படும் விமானங்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராவணனினால் சுமார் 25 இடங்களில் 19 விமானங்களை மறைத்து வைத்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட விமானங்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் CAASL எனப்படும் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் 25 இடங்களை ஆராய்ச்சி பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. மன்னன் ராவண
ராவணனினால் உருவாக்கப்பட்ட இந்த விமானங்கள் பாதரசம் மற்றும் வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் உள்ள குகைகள் மற்றும் நிலத்தடி இடங்களில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல், வெரியபொல, சிகிரியா, தம்புள்ளை, பதுளை, மகியங்கனை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய இடங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ராவணனின் விமானங்கள் இயக்குவதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை உறுதிப்படுத்த ஒரே வழி கார்பன் பரிசோதனை என இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு பிரதானி நுரங்கா அதிகாரி தெரிவித்துள்ளார். எனினும் ஒரு கார்பன் பரிசோதனையை மேற்கொள்ள 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் எனவும் இலங்கையில் இத்தகைய சோதனைகளை நடத்துவதற்கான தொழில்நுட்ப வசதி கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அதி உயர் தொழில்நுட்ப ஆய்வுகளை அமெரிக்காவில் மட்டுமே செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நிதி பற்றாக்குறை காரணமாக ஆய்வுகள் இடைநடுவில் கைவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தகவல்களை திரட்டுவதற்காக ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டதாகவும் இதில் இந்திய ஆய்வாளர்களும் பங்கேற்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் குழு உறுப்பினராக அங்கம் வகித்தார் எனவும் பின்னர் அந்த குழுவில் இருந்து விலகிக் கொண்டார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆய்வில் உள்நாட்டு நிபுணர்கள் பலரும் பங்கேற்றிருந்த போதிலும் இடைநடுவில் கைவிடப்பட்டதாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ராவணனின் ஒரு விமானமேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் உலகின் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் சூடுபிடிக்கும் என தெரிவித்துள்ளார். ரைட் சகோதரர்களால் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராவணனின் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் ரைட் சகோதரர்களுக்கு முன்னதாகவே விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது உலகிற்கு உறுதிப்படுத்த முடிந்திருக்கும். எதிர்வரும் ஆண்டில் ராவணனின் விமானங்கள் கண்டுபிடிக்கும் பணிகள் மீளத் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாயில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களில் மறைத்து வைத்து 3.26 கிலோ எடையுள்ள 28 தங்க பிஸ்கட்டுகளை கடத்தியதற்காக 48 வயதுடைய ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒரு தொழிலதிபர் போல் நடித்து வாகன உதிரி பாகங்களுக்குள் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மதிப்பு சுமார் 110 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கேலி பிரச்சாரங்கள் மற்றும் தவறான தகவல்கள் பரிமாறப்படுவது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு குழு இந்த பிரச்சாரத்துடன் தொடர்புடைய யூடியூப் தளங்கள் மற்றும் சமூக ஊடக வலைத்தளங்களை கண்காணித்து வருகின்றது. இந்த அவதூறு பிரச்சாரங்களை உருவாக்க பல அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறு அவதூறு பரப்பும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரித்துள்ளனர். எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதெனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுர ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போதும் அவரின் புகைப்படங்களில் உருவ மாற்றம் செய்யப்பட்டு கேலி செய்யும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரிலிருந்து பூநகரி வடக்கே உள்ள பகுதி வெறும் பழமையான நிலம் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டங்கள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பகுதி ஒரு பழமையான நிலம், நான் அந்த பகுதியை பார்வையிட்டேன், பறவைகளுக்கு ஆபத்து என்று கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த இடம் மன்னாரில் இருந்து பூநகரிக்கு வடக்கே உள்ள பகுதி பழமையான நிலம் எனவும், எனினும் சில பிரிவினர் மன்னாரை காற்றாலைகளால் அளிக்கப்படும் ஒரு சொர்க்கம் எனவும் சித்தரித்துள்ளனர். ஆயினும் இடத்திற்கான அடிப்படையான விடயங்கள் ஆராய்ந்த பின்னரே இம்முடிவுகள் செயற்படுத்தப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி அமரசூரியவை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு பிமல் ரத்நாயக்கவை நியமிப்பது குறித்து ஆளுங்கட்சிக்குள் உள்ளக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். சுப்ரீம் செட் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கருத்துக்களை அமைச்சர் ஒருவர் திருத்தியிருந்தார். பிரதமர் தவறான கருத்துக்களை தெரிவித்திருந்தால் ஜனாதிபதியே அதனை திருத்த வேண்டும். எந்த ஒரு நாட்டிலும் கனிஷ்ட அமைச்சர் ஒருவர் பிரதமரின் கருத்துக்களை திருத்திய வரலாறுகள் காண முடியாது.
இயலாது. தற்போது ஹரணி அமரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு பிமல் ரத்நாயக்கவை அந்த பதவிக்கு நியமிக்கும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன எனவும், எனவே ஜேவிபியின் தலைவர்கள் ஹரணி அமரசூரிய தொடர்பில் அவதூறுகளை பரப்பி அவரை உள ரீதியாக பலவீனமடைய செய்து தாமாக பதவி விலகும் நிலைக்கு அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பிவித்துருஹெல உரிமையவின் தலைவர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். பலருக்கு தெரிந்த விடயம், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் 66ஆம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம், அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை இராணுவத்தினரால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு 2025ஆம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதற்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம் தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலேயும் கூட இராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனா இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள ராணுவம் அடிச்சு கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்தும் ராணுவ கடுப்பிடிக்குள்ளே ராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்ற செய்தியை சொல்ற விடயமாக இருக்கு. அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பிலே இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அவை இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று இந்த சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் சிங்கள ராணுவம் தொடர்ந்தும் தமிழர்களை கொல்லலாம் என்ற நிலையில் இருக்கின்றது தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை இனவாதம் என்று சொல்லலாம், சாணக்கியன் பிரிவினவாதம் பேசுறார் என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது. இனி ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் ஒரு ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும்.